வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. அதாவது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் மாடல் என்னென்ன மாடலில் என்னென்ன மாதிரி கேள்விகள் வருது அப்படிங்கிறது நம்ம அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பகுப்பாய்வில் இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு 5 மாடல் நம்ம போட்டோம். அப்புறம் தமிழ் மீடியத்தில் தமிழ் வழி கல்வியில் கேள்விகள் ஒரு 5 மாடல், அதே மாதிரி மாடல் போட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இதற்கு முந்தைய விஷயம் என்னென்ன இந்த 15 மாடல் நம்ம பேசின மாடலில் என்னென்ன மாடல் என்ன மாதிரி டெவலப்மெண்ட் லாஸ்ட் ஒரு 10-15 வருஷத்தில் என்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, அது எப்படி ஸ்கேட்டர் ஆகி இருக்குது இந்த கேள்விகளில் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ குரூப் 1ல் 200 கேள்விகள் எவ்வளோன்னு பார்த்தோம். இப்போ குரூப் 4ல் 100 கேள்விகள் தான். ஏன்னா மொத்தம் 200 கேள்விகள். ஜிகே ஜென்ரல் நாலேஜ் 100 தான். மீதி அந்த 100லேயும் 25 குவான்டிட்டி ஆப்டிடியூட். ஸோ 75 கேள்விகள் தான் ஜென்ரல் நாலேஜில் இருக்குது. அப்புறம் 100 தமிழ் அல்லது ஆங்கிலம். சரிங்களா? அப்போ இந்த கேள்விகள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நம்ம 15 மாடல் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இப்போ என்ன மாடலை பற்றி பேசுகிறோம் அப்படிங்க நீங்கள் ஏழியராக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா கூட நம்ம ஒவ்வொரு மாடலை பற்றி பேசல உங்களுக்கு தெரியும். இப்போ 2 மாடல். ஒன்று அஃபர்மேட்டிவ், அதாவது டைரக்ட் கேள்வி இருக்குது, நேரடி கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அதே மாதிரி மேட்ச். இந்த 2 தாங்க கடந்த இந்த குரூப் 4ல் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது 7 ஆண்டுகள், 2011 2019 வரைக்கும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதில் எல்லா ஆண்டுகளும் இந்த 2 மாடல் மட்டும், இந்த 2 மாதிரிகள் மட்டும் ரெகுலராக வந்திருக்குது. மற்றபடி மாடல் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதே மாதிரி அஃப்கோர்ஸ் மென்டல் எபிலிட்டி, சரிங்களா, அது எல்லா ஆண்டுகளும் நம்ம இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்ற பொது அறிவு ஜென்ரல் நாலேஜில் வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்குது. சரி, நம்ம ஒவ்வொரு மாடலாக போய் பார்ப்போமே. ஸோ வில் டூ இட் குவிக்லி. சரிங்களா? சரி, முதல் மாடல் நம்ம எப்போ பார்க்குறது டெஃபினிஷன் மாடல். இந்த நம்ம பார்த்த இந்த பேஸ் இயர் 7 இயரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ஆண்டுகள், 2001 2019 வரைக்கும் ஒரு 5 ஆண்டுகள் தான் இந்த கேள்வி வந்திருக்கு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு கேள்வி தான் வந்திருக்கு டெஃபினிஷன் மாடலில். சரிங்களா? அடுத்தது இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. குரூப் 4 பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அஃபர்மேட்டிவ் டைரக்ட் நேரடிய கேள்வி ரொம்ப எல்லாம் யோசிக்க தேவையில்லை. தெரிஞ்சுன்னா எஸ் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி கேள்வி பார்த்திங்கன்னா 2011 பார்த்திங்கன்னா 86 கேள்விகள். நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது. அது அப்படியே டக்குன்னு 2012 35 கேள்வியாக மாறிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாட்டிக்காக பெறாப்புறம் 34, 45, 63, கடைசியாக 2019 54 கேள்விகள் 100 கேள்வியில். சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுதான் மேஜர் சங்க். மோர் தென் 50%, அதாவது 50%க்கு மேலேயான கேள்விகள் இந்த அஃபர்மேட்டிவ் அல்லது இந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு கொஞ்சம் மெமரி கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டு வந்தோம்னா இந்த குரூப் 4லாம் ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். சரி, நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். சரிங்களா? எதிர்மறை கேள்விகள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2013 ஒரு கேள்வி கூட வரல. 1 அல்லது 2 மேக்ஸிமம் 3 கேள்விகள் தான் வந்திருக்குது. ஆனால் இதில் பெரிய ஒரு இம்பேக்ட் நெகட்டிவ் கொஸ்டின்ஸில் இல்லை. பட் இது ஏன் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் நெகட்டிவ் கொஸ்டின்ஸை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம கேள்வியை படிக்கையில் நாட் பார்ட் ஆஃப் அப்படிங்கிற கேள்விகள் வரும். அதுக்காகத்தான் இந்த பார்ட் நம்ம பார்க்குறோம். ஏன்னா சில குழப்பத்தில் நம்ம கேள்வியை சரியாக படிக்காமல் விட்டுட்டோம்னா இந்த மாடல் மிஸ் ஆகிரும். சரிங்களா? அதுக்காகத்தான் இந்த கேள்வியை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கரெக்ட்லி மேட்ச். இந்த மேட்ச் 4 மேட்ச் கொடுத்துட்டு ஏபிசிடி கொடுத்துருப்போம். இது ஒரு சிங்கிள் மேட்ச் கேட்குற கேள்வி. சரிங்களா? எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 2012 4 கேள்விகள் வந்திருக்கு. 2018 ஒரு கேள்வி கூட வரல. கடந்த 2019 இதுக்கு முந்தி நடந்த தேர்வில் 2 கேள்விகள். நார்மலாக 1-2 கேள்விகள் தான் வருது. பெரிய ஒரு இம்பேக்ட் இதில் இல்லை. ஆனால் இதில் அந்த நம்ம ஃபஸ்ட்டு அஃபர்மேட்டிவ் கேள்வி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் இதுலேயும். அதனால் இதில் ஒரே ஒரு விஷயம், கரெக்ட்லி மேட்ச்டு ஆர் இன்கரெக்ட்லி மேட்ச்டு அடுத்த மாடல் இருக்குது. நம்ம கரெக்டாக பார்க்கணும், நல்லா படிக்கணும். அது என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு. சரிங்களா? அது பார்த்திங்கன்னா இந்த மாடல் 5 நம்ம அடுத்து பார்க்க போகிறேன். சூஸ் தி இன்கரெக்ட் பேர் ஆர் ராங்லி மேட்ச்டு. இங்கே பாருங்கள், பேஸ் இயர் நம்ம வச்சுருக்க பேஸ் இயர் 2011 ஒரு கேள்வி இல்லை, 2019 ஒரு கேள்வி இல்லை. ஆனால் 2012 5 கேள்விகள் ராங் பேர். அப்புறம் 3, 2, 1, 1 என்னென்னு தெரியல. பட் இது வருமா வராதா நம்ம கன்ஃபார்மாக கண்டிப்பாக சொல்ல முடியாது. இந்த மாடல் எப்போ வேணாலும் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நமக்கு தெரியணும். அடுத்து ஸ்டேட்மெண்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 1 ரைட்டு 2 ரைட்டு 1 தப்பு அல்லது 2 தப்பு 2ம் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி சாய்ஸ் கொடுப்போம் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான் அதற்கு. 2011 கேள்வி வரல, அதே மாதிரி 2018 வரல. 2019 3 கேள்விகள், 2012 மேக்ஸிமம் 4 கேள்வி. சரிங்களா? அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. அடுத்து பாருங்கள்,
இப்போ நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எடுத்தாலும் சரி, குரூப் ஒன் எடுத்தாலும் சரி, நம்ம இந்த ஒரு பெரிய மாற்றம் உருவாகிறது வந்து இந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம கேள்வி கேட்குறது நமக்கு ஞாபகத்துக்கு நிறையா வேணும். நம்ம பேசியிருக்கோம். இந்த சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதில் குரூப் 4 கூட கேள்வியை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2012 8 கேள்விகள் வந்திருக்கு. 11, 16 ஒரு கேள்வி கூட வரல. 2019 2 கேள்வி. அதை பாருங்கள், அந்த கிராஃப் அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ரைட், பட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த சூஸ் தி ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதில் டோட்டலாகவே 3 வருஷம் தான் கேள்வி வந்திருக்கு. 2013 3, 2014 2, 2019 ஒரே ஒரு கேள்வி தான். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்தது அசர்ஷன் ரீசனிங், கூற்றும் விளக்கம். நமக்கு தெரியுது, நம்ம பார்த்துருக்கோம் ஃபேமஸாக. 2011 அண்ட் 2016 2 வருஷமும் கேள்வி வரல. ஆனால் 2012 13 பார்த்தீங்கன்னா 5 கேள்வி வந்திருக்கு. அதுக்கப்புறம் மீதி 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு கேள்வி தான் வந்திருக்கு, அதிகமாக கேட்கல. ஆனால் எல்லா தேர்வுலையும் குரூப் 1, குரூப் 2, குரூப் எதுலனாலும் இந்த ஏ அண்ட் ஆர் வந்து சாதாரணமாக வரும். நம்ம வந்து கரெக்டாக படிச்சிருக்கணும். சூப்பர். பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு அதாவது மேட்ச் தி ஃபாலோயிங், பொறுத்துக்க. இது தாங்க நம்ம ஏற்கனவே பேசணும். எல்லா வருஷமும் வந்திருக்கு. இதில் வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு 2011, 2012 18 கேள்வி, 18 கொஸ்டின்ஸ். யோசிச்சு பாருங்கள், 100ல் 18, அப்போ 18%. அப்புறம் குறைஞ்சி வருது 15, 11, 6, அப்புறம் டக்குன்னு கூடுது 13, அப்புறம் லாஸ்ட்டு 7 கேள்விகள். இதில் ஒரு அட்வான்டேஜ் எப்படின்னா, 1 2 பதில் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா மற்ற கேள்விகளை நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறது ஈஸி. அதனால் இந்த மேட்ச் ஃபாலோவிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் வேறு. அப்புறம் இந்த சூஸ் தி கரெக்ட் பேர். இப்போ 4 சாய்ஸ் இருக்கும், அதில் என்னென்ன பேர் ஏபி 2 ரைட்டா அல்லது 3 ரைட்டா, அந்த மாதிரி நம்ம சாய்ஸ் கொடுக்குறது. 2க்கு மேலே ஆன்சர் நம்ம வந்து ரைட்டாக இருந்ததுன்னா அந்த இது ஒரே ஒரு கேள்வி தான் வந்திருக்கு, அதுவும் 2018. அவ்வளோதான். அடுத்து ராங் பேர், இன்கரெக்ட் பேர். அதே மாதிரி 2018 ஒரே ஒரு கேள்வி தான் வந்திருக்குது. இதில் குரூப் 4 க்ரோனாலஜி, அதாவது காலவரிசைப்படுத்துறது, அந்த சீக்வன்ஸ், இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா 2011, 16, 18, 19 கேள்வியே வரல. ஆனால் 2012, 13, 14 4 கேள்வி, அப்புறம் 2 கேள்வி வந்திருக்கு. சரிங்களா. அடுத்து ஆட் மேன் அவுட். இந்த குரூப் 1 தேர்வு நம்ம பார்த்தா ஆட் மேன் அவுட்டில் 1 கூட வரல, 0. டோட்டலாக வந்து நம்ம பார்த்த அந்த 6 வருஷத்தில் 1 கூட இல்லை. ஆனால் இங்கே 4 கேள்விகள், 4 ஆண்டுகள், ஒவ்வொரு கேள்வி மட்டும் வந்திருக்கு ஒரு சாம்பிளுக்கு. சரியா. அடுத்தது கான்செப்ட் ஆர் அப்ளிகேஷன் ஓரியன்ட். இது வந்து அந்த ஃபார்முலா அப்ளிகேஷன். நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவில் ஒரு கேள்வி கேட்டு அந்த ஃபார்முலா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி பார்க்குறது. இதுவும் வந்து 2012 1, 14, 16 எல்லாம் ஒவ்வொரு கேள்வி. 2019 2 கேள்வி. நம்ம கொடுத்த இந்த டோட்டல் 7 இயர்ஸில் வந்து 3 ஆண்டுகள் இந்த கேள்வி வரவே இல்லை. சரிங்களா. இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமானது மென்டல் எபிலிட்டி. மென்டல் எபிலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் பாருங்கள். 2011 அண்ட் 12 2 வருஷமும் 11 கேள்வி. அப்புறம் 25க்கு வந்து 2014 28 ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 16, 18, 19 எல்லாமே 25 கேள்விகள் மட்டும் அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேள்விகள் வந்து இந்த மென்டல் எபிலிட்டி கேள்விகள் வந்து குரூப் 1 தேர்வில் பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்கும். 13 கேள்வி அல்லது ஒரு whatever it is 25 கேள்வியாக இருந்தாலும் சரி, 40 கேள்வியாக நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைமு, 50 கேள்வியெலாம் கேட்டதெல்லாம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு மாடலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 2 பக்கம் அல்லது 3 பக்கத்துக்கு கேட்டால் ஒரு கேள்வி வரலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கண்டினியூஸாக ஒரு சீரீஸ் போகுது. அதனால் இது என்ன சிஸ்டத்தில் இது வருது அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. நம்ம ஒரு கேள்வி எடுக்கிறோம், அந்த கேள்வி அந்த தாளை பார்த்து படிக்கிறோம், படிச்சுட்டு நம்ம என்ன மாடலில் வருதோ அதை நம்ம சிந்திச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே போகணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ வந்து ஆன்சர் தெரியவில்லை, அதாவது விடை தெரியவில்லைன்னா இங்கே ஒரு பாட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து நெகட்டிவ் மார்க் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. எனவே இப்போ இளைஞர்கள்ட்டையோ நம்ம மாணவர்கள்ட்டையோ அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுத போகிறவங்கள்ட்ட நான் எதுக்கு இந்த மாடலை வந்து எங்கேயுமே அனலைஸ் பண்ணாத நம்ம ஏன் இதை அனலைஸ் பண்ணியிருக்கோன்னா, நம்ம எந்த விஷயத்தை குரூப் 1 படிக்கிறோமா, குரூப் 2 படிக்கிறோமா, குரூப் 4 படிக்கிறோமா, அதே மாதிரி அதர் எக்ஸாம்ஸ்லேயும் ஜிகே இருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அதே மாதிரி இன்ஜினியரிங், கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் நடக்குது. அந்த எக்ஸாமும் குறைஞ்சது ஒரு 10 எக்ஸாமை நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 எக்ஸாம் அனலைஸ் பண்ணி அங்கே என்னென்ன மாதிரி கேள்விகள் வரப்போகுதுன்னு அதையும் நம்ம வந்து இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன ஆகுனா, ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்குள்ள சூழலில் நம்ம பாடம் நம்ம வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதை படித்து நம்ம வந்து நம்ம தேர்வு எழுதணும்னு பார்க்குறோம். அதை தாண்டி நம்ம என்ன பாடம் படித்தோமோ அது சம்மந்தமாக ஒரு டெக்னிக்கலாகவோ அல்லது சயின்டிஃபிக்காகவோ ஒரு தேர்வு வருது அப்படின்னா
அந்த தேர்வையும் நம்ம நல்ல முறையில் எழுதணும். அப்போ அதுக்கும் ஒரு அனலைசிஸ் நம்மகிட்ட இருந்துச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ அதையும் நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த அனலைசிஸ் கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா பார்ப்பதற்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.